ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமைத் தொகை ரூ. 2500 எப்போது உயர்த்தி கொடுப்பாங்க? புதிய விண்ணப்பம் எப்போது தொடங்கும்? இந்த மாதம் பணம் வரல சார், நான் என்ன பண்ணணும்? என்ற 3 முக்கியமான விஷயத்துக்கு தான் அரசு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்டுன்றத பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னாக்கா அரசு நலத்திட்ட உதவிகள், அரசு கொடுக்கும் முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே நம்ம ஷேர் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகுது என்னென்னா, இந்த மாதம் எனக்கு பணம் வரல சார், என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல சார்ன்றாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கடந்த 3 மாதமாக பணம் வந்திருக்காது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா கேஒய்சின்னுவாங்க, நோ யுவர் கஸ்டமர். உங்களோட ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அந்த காரணத்துக்காக தான் உங்களோட பணம் வராத இருந்திருக்கும். நீங்கள் போயிட்டு பேங்க்கில் செக் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டு வச்சு உங்களோட ஆதார் அப்டேட் பண்ணணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்டேட் பண்ண உடனே அடுத்த மாதம் கண்டிப்பாக பணம் வந்துடும். அப்படி இல்லைன்னா மகளிர் உரிமைத் தொகைக்கான டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு பேரூராட்சிலையும் நகராட்சிலையும் இருக்குது. நீங்கள் போய் அங்கே கேட்கலாம். உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பம் எப்பொழுது கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரூ. 2500 எப்போது உயர்த்தி கொடுப்பாங்கன்றதை முழுமையான தகவலை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைகள் இதுவரை இந்த திட்டத்தில் சேராத அல்லது புதியதாக விண்ணப்பிக்க காத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைத்துள்ளது. ஏற்கனவே உள்ள பயனாளிகளின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு ரூ. 2500 உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் புதிய விண்ணப்பதாரர்களுக்கான சிறப்பு முகாம்கள் அல்லது ஆன்லைன் பதிவுகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதி உள்ள எந்த ஒரு பெண்ணும் விடுபடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக இருப்பதால் ஆய்வுக்கு பிறகு புதிய விண்ணப்பங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். எனவே தமிழக பெண்கள் அரசின் அடுத்த கட்ட அறிவிப்பிற்காக ஆவலோடு காத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக பெண்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கும் மகளிர் உரிமைத் தொகையை ரூ. 2500 உயர்த்தி வழங்குவதற்கான கோப்புகளை முதல்வர் ஆய்வு செய்து வருகிறார். தற்பொழுது தமிழகத்தில் சுமார் 1,15,00,000 பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதற்கும் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த நிதி சென்றடைவதை உறுதி செய்யவும் தற்போதுள்ள பயனாளிகளின் விவரங்களை அதிகாரிகள் தீவிரமாக சரிபார்த்து வருகின்றனர். இந்த சரிபார்ப்பு பணிகள் காரணமாகவே ரூ. 2500 உரிமைத் தொகை வழங்கப்படுவதில் சிறிய காலதாமதம் ஏற்படுவதாக முதல்வர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். திட்டத்தை செம்மைப்படுத்திய பிறகு எவ்வித குளறுபடியும் இல்லாமல் அனைவருக்கும் பணம் சென்றடைவதே அரசின் நோக்கமாக உள்ளது.